ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் ஸ்ரீ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, முக்கியமாக இப்போ ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாம் இருப்பீங்க. இவங்கெல்லாம் வந்து இந்த பொங்கல் சமயம் வந்துருச்சு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம எப்படி நம்மளை கேர் பண்ணிக்கிறது, எதை மாதிரி சாப்பிட்லாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்ஸாக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட ப்ரெக்னென்ட் லேடிஸ் பொங்கல் ஃபெஸ்டிவலை எப்படி உங்களை கேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்ஸஸ் ஸ்ரீ சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. அது எந்த மாதமாக இருந்தாலும் சரி, இப்போ தான் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ஆகிருக்கு, இல்லை நீங்கள் வந்து 3 months 5 months 9 months எதில் இருந்தாலும் சரி, இப்போ வந்து பொங்கல் கிட்ட வந்துருச்சு. உடனே என்ன சொல்லுவாங்க, பச்சரிசி அது ஹீட்டு, அது நீ நிறைய சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே சொல்லுவாங்க. அந்த ப்ரெக்னென்சி டைம் ஃபுல்லாகவே சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு வந்து ரொம்ப கிரேவிங்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா பொங்கல் சாப்பிட்ணும், ஸ்வீட் சாப்பிட்ணும், இது எல்லாமே வந்து நம்மளோட கிரேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்மளும் சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை நமக்கு கண்டிப்பாக வரும். ஸோ அப்படி வரும்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு வேளை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து சர்க்கரை பொங்கல் செய்கிறாங்க அப்படின்னா, அது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 100 கிராம்ஸ்னால் 100 கிராம்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி சர்க்கரை பொங்கல் நீங்கள் சாப்பிட்டுக்குங்க. இல்லை வெண்பொங்கல் செய்கிறாங்க அப்படின்னா, அது வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து ஒரு 150 கிராம்ஸ் அந்த மாதிரி நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். இல்லை நெய் பொங்கல் செய்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நெய்யை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நீங்கள் அந்த 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 நெய் பொங்கல் நீங்கள் வந்து எப்போ போல் ஒரு 100 கிராம்ஸ் நீங்கள் சாப்பிட்றத நீங்கள் சாப்பிட்லாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தாராளமாக வந்து உங்களுக்கு வந்து சுகர் இல்லை எந்த ஒரு சுகர் ரிலேட்டட் இஷ்யூஸ் இல்லை அப்படின்னா, நீங்கள் தாராளமாக வந்து இந்த பொங்கல் சாப்பிட்லாம். ஆனால் அது வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்கணும். சாப்பிட்டுட்டு நிறைய தண்ணி குடிங்க. கண்டிப்பாக வந்து 10 மினிட்ஸ் நீங்கள் இப்போ ஒரு பொங்கல் சாப்பிட்டிங்கன்னா 10 மினிட்ஸ் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வாக்கிங் போங்க. அது உங்களோட பிளட் சுகரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஜீரண சக்தியும் இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு ஒரு டம்ளர் தண்ணி 300 ml இல்லாட்டி ஒரு 1/2 லிட்டர் தண்ணி நீங்கள் குடிச்சிட்டிங்கனாலும் அது உங்கள் டைஜஷனை இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதனால் வந்து பாடி ஹீட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க தெரியுமா? சொல்கிறாங்க. அதில் வந்து எந்த ஒரு வந்து ப்ரூவ் ஆகலை. ஸோ அதனால் ஒரு வேளை சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஒரு 1/2 லிட்டர் தண்ணி நம்ம மனசு கேட்காது. ஸோ ஒரு வேளை ஹீட் ஆகிடுமோ அப்படின்னு பயந்துட்டு இருக்க வேண்டியதில்லை. ஒரு 1/2 லிட்டர் தண்ணி நீங்கள் குடிச்சிக்கிட்டா உங்களோட பாடி ஹீட்டை வந்து அதுவும் ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும். இது இல்லாமல் வந்து வேறு என்ன வடை சாப்பிட்லாமான்னா, ஒரு வடை நீங்கள் தாராளமாக ஒரு நாளைக்கு நீங்கள் சாப்பிட்லாம். காய்கறிகளெல்லாம் போட்டு ஒரு கூட்டு மாதிரி பண்ணுவாங்க. அது நீங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. ஆனால் இப்போது வந்து இதெல்லாம் வந்து சுகர் இல்லாதவங்களுக்கு. இப்போ சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து பொங்கலை நீங்கள் தொடவே கூடாது. அது வெண்பொங்கலாக இருந்தாலும் சரி, சர்க்கரை பொங்கலாக இருந்தாலும் சரி. ஏன்னா அது வந்து உங்களுடைய சுகர், நீங்கள் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாலும் அது உங்களுடைய சுகர் லெவலை வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டைம் வந்து நீங்கள் பொங்கல் அப்போ அந்த பொங்கலை அவாய்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பொங்கல் சாப்பிடாதீங்க. சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா ஜஸ்ட் பேபிஸ்க்காக தானே, இந்த ஒரு பொங்கல் மட்டும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கெஸ்டேஷன் டயபிட்டிஸ் இருந்தாலும் சரி, இல்லை நார்மலாகவே எனக்கு கொஞ்சம் சுகர் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி, உங்களுக்கு வந்து உடனே வந்து நீங்கள் அந்த பொங்கல் சாப்பிட்றத இந்த டைம் நீங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நிறைய காய்கறிகள், பன்னீர், ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறது, இந்த மாதிரி நீங்கள் வந்து தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம். இப்படி நீங்கள் சாப்பிடையில வந்து உங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து சுகர் இருக்குன்னா நீங்கள் வந்து பொங்கலை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உங்கள் பொங்கல் சமயத்தில் உங்களை எப்படி கேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச தகவலை கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.